விதை மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுற செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செடியை பாருங்கள், இது இலை மூலமாகவே இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது. இந்த செடிக்கு பிரையோஃபைலம் அப்படின்னு பேர். ரொம்ப தனித்துவமான ஒரு செடி இது. இந்த செடியோட ஒவ்வொரு இலையும் நல்லா ஸ்ட்ராங்காக, நம்ம அந்த கள்ளியோட இலை எப்படி இருக்கும், கள்ளியோட அந்த தண்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈரப்பதமாக இருக்கும், நீர்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சதாக இருக்கும். அதோட இலையோட விளிம்பு முழுக்க அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே வரம்பாக இருக்கும். அதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக செடி வரும். இந்த செடிகளுக்கு பட்ஸ் அப்படின்ட்டு பேர். இதுலேருந்து தனியாகவே வேர் இறங்கும் கீழே. அந்த வேர் வந்ததுக்கப்புறம் இது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த பட்ஸ் அப்படியே இந்த இலையிலேருந்து கழண்டு கீழே விழுந்துடும். கீழே விழுற ஒவ்வொரு சின்ன சின்ன பட்ஸும் ஒவ்வொரு தனிச்செடியாக மாறிடும். இப்படி தான் இது ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அதாவது இதோட இனத்தை முதல்ல பெருக்கிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற யுக்தி இது. இதில் ஏசெக்ஷுவல், பொதுவாகவே ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசெக்ஷுவல் அப்படின்னா செக்ஸ் இல்லாமல், அதாவது இன்னொரு செடியோட மகரந்த தூள் வந்து சேரணும் அப்படின்னு அவசியம் இல்லாமல், இன்னொரு செடியோட ஜீன் சேராமல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இந்த செடி இந்த மாதிரி தான் பண்ணுது. இதுக்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. இதுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதுலேயே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அது எப்படின்னா, பூ வைக்கும். இந்த செடியுமே பூ வச்சு அந்த பூவில் மகரந்த சேர்க்கை நடந்து, பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடந்து, அது மூலமாக விதை உருவாகி அந்த விதைகள் பரவியும் இது முளைக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த செடி சின்னதாக இருக்கும் போதுலேருந்தே இப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக இப்படி தெரியுதுனால இந்த விஷயத்துக்கு இது தனித்துவமான ஒரு செடியாக பார்க்கப்படுது. கீழே பாருங்கள், இது விழுந்ததுலேருந்து இந்த தொட்டிக்குள்ளேயுமே அவ்வளோ முளைச்சிருக்கு. எல்லாமே பட்ஸ் மூலமாக முளைச்சது தான். தரையிலையுமே எவ்வளோ முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு தனித்துவமான செடி. இந்த செடியை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.